அன்பே சிவம் அகலயம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு இரத்த அழுத்தம் இதை சீராக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம் என்பதை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு ஹை பிபி, லோ பிபி இது மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதற்காக மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க. இதை நம்ம இயற்கையான வழிகளில் எப்படி சீராக வைத்துக் கொள்ளலாம், மிக எளிமையான வழிமுறைகளில் நாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கணும். முதலாவது இந்த இரத்த அழுத்தம் ஏன் உருவாகிறது அப்படிங்கிறது, அதுக்கு கொஞ்சம் காரணம் வேணும் இல்லையா. இப்போ சிஸ்டாலிக், டயஸ்டாலிக் இதெல்லாம் இந்த ரேஷியோவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வயதுக்கு தகுந்தாற் போல இது அதிகமாகவோ குறைவாகவோ போகக்கூடாதுன்னு ஒரு அளவீடு வைத்திருப்பாங்க இல்லையா. இது ஏன் அதிகமாகவோ குறைவாகவோ மாறுது, அது ஒன்று வேணும் இல்லையா. இப்போ பாருங்க, அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் அப்படின்னா அவர்களுக்கு இரத்த அழுத்தம் என்பது கூடுதல் குறைவாகத்தான் இருக்கும். ஒன்றும் ஹையாக தான் இருக்கும். எனக்கு தெரிய அடிக்கடி உணர்ச்சி வசப்படுறாங்கன்னா ஹை பிபி உருவாவதற்கான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ஹார்மோன்கள் இருக்குது இல்லைங்க, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நாளம் இல்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள், இதன் வழியாக உருவாகக்கூடிய ஹார்மோன்கள் தாறுமாறாக போகுதுன்னு வச்சுக்கலேன். அதனாலே பிபியோட அளவு மாறும். உதாரணத்துக்கு இப்போ தைராய்டு அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், அட்ரினல் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், தைராக்சின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன், செரட்டோன் ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன்கள் நம்முடைய உடம்போட தேவைக்கு, வாழ்வியலுக்கு, இதுக்கெல்லாம் தகுந்தாற் போல ஹார்மோன்கள் ஒரு சீராக சுரந்து கொண்டே இருக்கு. இதில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்போதோ ஒன்றும் சுரக்காமல் போகிறது, இல்லை அளவுக்கு அதிகமாக போகுது அப்படின்னாலும் இது இரத்த அழுத்தத்தில் மாறுபாட்டை உண்டாகும். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது பார்த்தீங்கன்னா சத்து பற்றாக்குறைங்க. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சரிவிகித உணவு, அதாவது சத்துக்கள் நிறைந்த உணவை தான் எடுத்துக்கொள்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். சாப்பிட்றோம், தினம் உணவு எடுத்துக்கொள்கிறோம், பசிக்காக சாப்பிட்றோம். ஆனால் அது சத்துள்ள உணவு தானா, நம்மளுடைய தேவை பூர்த்தி செய்கிறதா அப்படிங்கிறது தெரியாது இல்லையா. அப்போது இந்த மூன்று விஷயங்களை ஒழுங்கு செய்தால் போதுமானது. நம்முடைய ரத்த அழுத்தம் என்கிற ஹை பிபியோ லோ பிபியோ எதுவாக இருந்தாலும் சரி செய்துக்க முடியுங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லைங்கன்னா, உணர்ச்சி வசப்படக்கூடியது. அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். ஏதாவது தீவிரமான சிந்தனைகளை, எதிர்மறையான எண்ண ஓட்டம் இதெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவாங்க. ஷார்ட் டெம்பராக கோவப்படுறது, எரிச்சல் இது மாதிரிலாம் வருது இல்லையா. அவர்களுக்கு மிக மிக எளிமையாக பாருங்க, வர்ம புள்ளி ஒன்று இருக்குங்க, இந்த இடத்துல கை வச்சு காமிக்க பாருங்க. திலர்த்த காலம் வேறுங்க, இரண்டு பூர்வங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடம் திலர்த்த காலம். இந்த இடத்துல இப்போ நம்ம தினசரி பொட்டு வைப்போம், விபூதி இது மாதிரிலாம் வைத்துக் கொள்கிறோம் இல்லையா. இந்த இடத்துல அழுத்தம், ஆள்காட்டி வெள்ளால் அழுத்தம் கொடுக்குறீங்க. ஒரு 12 முறை வலதுபுறமாக சுற்று, அதே போல் 12 முறை இடதுபுறமாக மறுபடி மிதமான அழுத்தம். எப்போதெல்லாம் உங்களுக்கு ரத்த அழுத்தத்தில் மாறுபாடை உணர்கிறீர்களோ பாருங்க, ஹை பிபியோ லோ பிபிக்காக மருந்து சாப்பிட்டு இருக்கிறவங்க கூட இந்த வர்ம புள்ளியை நீங்கள் தூண்டுவதன் மூலமாக ரத்த அழுத்தத்தை சீராக வைத்துக் கொள்ள முடியும். இன்னொரு விதத்தில் பிட்யூட்டரி அப்படிங்கிற ஒரு முக்கியமான கிளாண்ட் இருக்குங்க, சுரப்பி, இந்த புருவ மத்தியில் இருக்குங்க, ஒரு பட்டாணி சைஸில் இருக்கக்கூடியது. இதற்கான அழுத்தம் பார்த்தீங்கன்னா திலர்த்த காலம் வர்மம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உடல் முழுவதும் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய சுரப்பு. ஏன்னா இவர் பார்த்தீங்கன்னா அனைத்து ஹார்மோன்களுக்கும் தலைவன் அப்படின்னு பேர் இந்த பிட்யூட்டரி சுரப்பு. அப்போது இந்த ஹார்மோன்களை பேலன்சிங் பண்ணிக்கிறதுக்காக இந்த இடத்துல நீங்கள் அழுத்தம் கொடுக்கும்போது பிட்யூட்டரியை நார்மலாக இயங்க வைக்கிறது. இது ரொம்ப எளிமையான ஒரு தீர்வு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்வம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த சிவன் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா விருட்சம் இருக்கும், தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் சிவன் கோயில் இருக்கக்கூடிய வில்வ மரம் இல்லை வெளியில் கிடைச்சாலும் சரிதான். இந்த வில்வ மரத்தினுடைய இலை அல்லது பட்டை இதில் எது ஒன்றாவது பொடியாக செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா, இல்லை நாட்டு மருந்து கடையில் கூட கிடைக்குங்க. இந்த இதை தினசரி அரை டீஸ்பூன் அளவுக்கு, இப்போ நம்ம ஒரு மூலிகை டீயெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அது மாதிரி நீங்கள் இந்த வில்வம் டீயாக, மூலிகை தேநீராக நீங்கள் அருந்தி வரீங்க அப்படின்னா தேவைக்கு நாட்டு சர்க்கரை இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டு வாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்த அழுத்தத்தை சீராக வைக்க உதவி செய்யும். இன்னொன்று நம்ம சொல்கிறீங்க, மன அழுத்தம் பார்த்தீங்கன்னா கூடுவதோ குறைவதோ பார்த்தீங்கன்னா பிபிக்கு காரணமாக இருக்குன்னு. வில்வம் பார்த்தீங்கன்னா மனதை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய மூலிகைங்க. அதனால் இதை நீங்கள் தினசரி பயன்பாட்டில் வைத்து கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக இன்னொன்று சொன்னோம் இல்லைங்கன்னா, சத்துக்கள் பற்றாக்குறை. இது பார்த்தீங்கன்னா உணவுகளில் தான் நீங்கள் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். பாருங்கள், பழங்களும் காய்கறிகளும் அதிக அளவில் எடுத்துக்கிட்டு வந்தீங்க, அதாவது உணவில் நான் சொல்கிறது. இதை அதிகம் சேர்த்து கொண்டு வந்தீர்கள் என்றாலே பார்த்தீங்கன்னா சத்துக்கள் பற்றாக்குறை என்பது நிவர்த்தி ஆயிடும். சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு கீரையே பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கீரை சாப்பிட மாட்டாங்க. கீரையில் பாருங்கள் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது. குறிப்பாக பொன்னாங்கண்ணி கீரை, கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை, முடக்கட்டான் கீரை, இந்த மாதிரி
ஒரு 5-6 கீரைகள் இருக்குங்க ஸ்பெசிஃபிக்காக. இப்போ நான் சொன்ன கீரைகளை மட்டுமே வந்து பர்டிகுலர் பயன்படுத்த ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதில் சத்துக்கள் வந்து போதிய அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இது இல்லாமல் பழங்கள் இருக்கிறது. இதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உணவில் நீங்கள் தினசரி இதில் பயன்பாட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா 3 விஷயங்களும் சரியாயிருங்க. பாருங்கள், ஒரு திறத்த கால வருமம், உங்களுடைய மன உளைச்சல், இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் வந்து சரி செய்யும். மனதை காம்பம், வில்லும் அதனுடைய பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம். சரிவிகிதமான உணவு பாருங்கள், ரத்த அழுத்தத்தை மிக எளிமையாக நாம் சீர்படுத்தி கொள்ள முடியும். மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட அதோடைய அளவுகளை வந்து போக போக பாருங்கள், ஒரே மட்டும் நிறுத்திடக்கூடாதுங்க. என்ன நீண்ட காலமாக எடுத்துகிட்டு இருப்பீங்க இல்லையா, ஒரே நாளில் நிறுத்திட்டீங்கன்னா பல பக்க விளைவுகளை அது ஏற்படுத்தும். எப்பவுமே ஒரு மருத்துவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் உங்கள் உடல்நலம் மேம்பட அதற்கு தகுந்தாற் போல இதை நீங்கள் படிப்படியாக குறைத்து கொண்டு வரலாம். அப்போ ரத்த அழுத்தத்திலிருந்தும் நீங்கள் விடுபட்டுடலாம். இது ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக உங்களுக்கு இருக்கும். பொது விஷயம். நன்றி, வணக்கம்.